பிரியமான பிள்ளையே, நீ யாருக்கும் சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர், வாடிய கண்கள் இன்று சந்தோஷமாய் மாறப்போகின்றது. நீ எதிர்பாராத சகாயமும் சமாதானமும் உன் வீட்டில் நுழையப் போகிறது. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீர் கைவிடப்பட்டவர் அல்ல. இன்று உன் கண்ணீருக்கு முடிவாக ஒரு புதிய நாள் பிறக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, எல்லாத்துக்கும் நீ கோபம் பட்டா அந்த கோபத்துக்கு விலையே இருக்காது. உன் கோபத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், காரணம் இருக்கணும். நீ கோபப்படுற விஷயத்துக்கு சரியான காரணம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார். அவ்வாறு சரியான காரணம் இருந்தால் அதற்கான ஆதாயம் நிச்சயம் உண்டு. தாமதம் ஆகலாம். பொறுமையோடு காத்திரு. ஏனென்றால் பொறுமை இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீ பல வருடங்களாக காத்திருக்கிறாய். ஒரு நல்ல நாள் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த நாள் இன்றுதான். மாற்றத்தின் விதை இன்று விதைக்கப்படுகிறது. நீ காணாத உன்னத ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை நோக்கி வருகிறது. உன் கண்கள் காணாத நன்மைகள் உன் உள்ளத்தை நிரப்புகிறது. பயப்படாதே, சந்தோஷமாய் இரு. நீ இப்போது நிற்கிற இடம்தான் உன் உயர்வு ஆரம்பம் ஆகும் இடம். எதிர்பாராத உதவிகள் உன்னை தேடி வரும். இது உனக்கான நேரம். என் அன்பு மகனே, மகளே, பயப்படாதே. நீ தனியாக இல்லை. இருளான பாதைகளிலும் புரியாத நிலைகளிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் உனக்கு முன் இருக்கிறேன். உலகம் உன்னை மிரட்டினாலும் நான் உனக்குள் உற்சாகமாயிருக்கிறேன். நீ வீழ்ந்தாலும் தூக்கி நிறுத்துவேன். நீ பயந்து நிற்கிற இடமே நம்பிக்கையின் தொடக்கமாக மாறும். எதையும் எதிர்கொள். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ நினைக்கும் காரியங்கள் பலமுறை தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது தேவன் உனக்காக கதவுகளைத் திறக்கிறார். அது யாராலும் மூட முடியாது. நீ தொடங்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் தேவனின் கிருபை உன்னோடு இருக்கும். பயப்படாதே, தயங்காதே. தாமதம் இருந்தாலும் நிச்சயமாக சாதனை உன்னுடையதாகும். வலிமை இழந்திருந்தாலும் நிச்சயமாக தைரியம் துணை நிற்கும். நம்பிக்கை வை. என் பாசமுள்ள பிள்ளையே, இன்று ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். நேற்றைய கவலையை விடு. இன்று நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் கைப்பிடி உன்னை வழிநடத்தும். தயங்காதே, நீ தனியாக இல்லை. இந்த நாளில் நான் உனக்காக ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். மனதை தாழ்த்தி பிரார்த்தனை செய். நான் உனக்கு பதில் அளிப்பேன். இன்று உனது வெற்றியின் ஆரம்பம். ஒரு சிறிய பொய் கூட ஒரு பெரிய நஷ்டத்தை உருவாக்கும். பொய் சொல்லும் பழக்கம் வாழ்க்கையை வேரோடு குலைத்துவிடும். ஆனால் உண்மையை பேசுவது தைரியமானவர்களின் பண்பாகும். இன்று நீ எதை எதிர்கொண்டும் உண்மையை பிடித்து நிற்க தைரியம் கொள். உண்மை பேசும் உன்னை தேவன் உயர்த்துவார். உலகம் உன்னை புரியாத போதிலும் உண்மை நிலை உனக்கு நியாயத்தை தரும். பொய் சொல்ல வேண்டாம், அது தற்காலிகம்தான். உண்மை மட்டும் நித்தியமாய் நிற்கும். என் அன்பு பிள்ளையே, உன் வலியை நான் பார்க்கிறேன். மற்றவர்கள் அறிந்த வலியும் யாரும் பார்க்காத உள்ளார்ந்த காயங்களும் எனக்கு தெரியும். ஆனால் நான் சுகம் கொடுக்கிற தேவன். மருந்து எட்ட முடியாத இடங்களை நான் தொடுகிறேன். உன் சுகம் உடனடியாக இருக்காமலும் இருக்கலாம். ஆனால் அது முழுமையாக இருக்கும். ஊக்கத்தை இழக்காதே. நீ பார்க்காத வழிகளில் நான் செயல்படுகிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ நினைக்காத ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வருகிறது. நீ இழந்ததைக் காட்டிலும் மிகப்பெரியதை கொடுக்க நான் தயார். என் ஆசீர்வாதங்கள் காலவரையறை இன்றி உனக்கு வரும். இன்று நீ அச்சத்தில் அல்ல, நம்பிக்கையுடன் இரு. உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன். நான் தரும் ஆசீர்வாதம் உலகம் தரும் எந்த விஷயத்தையும் விட சிறந்தது. இந்த நாளில் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கட்டும்.